2016 பூரண மதுவிலக்கு வரும் என்று முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னீர்களே. 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுவிலக்கு சம்பந்தமாக ஒரு குறிப்பு கூட இல்லையே. உங்களால் கேட்க முடியுமா? இந்த மாதிரி போய் நீங்க ஸ்டாலின் அண்ட கேட்பீங்களா? இத மாதிரி நீங்க ஸ்டாலின் அண்ட போய் உட்கார்ந்து கேட்பீங்களா? அப்ப நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கு நீங்க சொன்னீங்களே, இன்றைக்கு அத்தனை பேரும் கோடி கோடியாக குவித்து வைத்து அதிலேயே நீங்க பேரவாசிகளாக வலம் வருகிறீர்கள். எப்படி? திமுக ஆகட்டும், அதிமுக காந்திய யுகமாக இருந்தால் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இது பி ஏ ரோமன் வென் யூ ஆர் அட் ரோமன். நிர்வாணிகளுக்கு நடுவில் நீங்கள் கோவணம் கட்டி கொண்டு நின்றால் நீங்கள் தான் அருவருப்பானவராக மற்றவர்களுக்கு தெரிவிங்க. அதைத்தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த அரசியலை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் சொத்தை சூறையாடித்தானே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன், இட் இஸ் அ ஆட்சிதான் காமராஜர் ஆட்சி என்று கொண்டாடப்படுவதாக திரு செல்வபிரந்தை உள்ளிட்ட தலைவர்களே சொல்லுவாங்க. அதற்காக அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டாம். அதையும் என்னிடம் சொல்றீங்க. கோவை முதலமைச்சராக பார்த்தார், விஜயகாந்தை முதலமைச்சராக பார்த்தார், ரஜினியை முதலமைச்சராக பார்த்தார் என்று அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டிருப்பதோடு வேறொன்றும் உங்களால். விஜயகாந்தை முதலமைச்சராக்குவேன் என்று தமிழர் மணியில் பேசியதாக ஏதோ ஒன்றை எடுத்து போடுங்க. திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீர்கள்? கட்சி மாறினார். சொல்லாததையெல்லாம் சொல்லி அவதூறுகளை பரப்புவதற்கென்றே ஒரு கூட்டம் வன்மத்தோடு காத்திருக்கிறது. என்ன காரணம்? தாவைக்கான ஒரு புது கட்சி இருக்கே, உங்களை போன்ற பெரும் தலைவர்களை அவங்களுடைய அரசியல் அனுபவங்களை எடுத்துக்கொள்ள தயாரா இருக்காங்க. பிஜேபியை விட்டுவிட்டு அதிமுக வெளியே வந்தால் அதிமுகவோடு தாவைக்கா கூட்டணி வைக்குமா, வைக்காதா? ஆதவர்ஜுனா என்பவர் யார்? அவர் லாட்டரி சீட்டை தவறான முறையில் நடத்தி கோடி கோடியாக குவித்த. இப்போ செங்கோட்டையன் சொல்றாரு, புரட்சி தலைவர் ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலும் ஊழலே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க அதை ஒப்புக்கொள்றீங்களா? அதில் ஒப்புக்கொள்றீங்களா கேட்குறேன். வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். கட்சி கலைத்துவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸில் நீங்கள் சேரப்போகிறீர்கள் 20ஆம் தேதி என்ற அந்த அறிவிப்பு வந்தவுடனே, ஆமா பெரிய இது பிரபஞ்சத்துல பெரிய 2 கட்சி, இந்த கட்சி போய் இவங்க 2 பேரும் சேர போறாங்க, இப்போ பல விமர்சனங்கள். என்ன நடக்குது? எதனால இந்த முடிவு? நீங்க தமிழறிவு மணியன் ஒரு செல்லா காசு என்றால், தமிழறிவு மணியனை பற்றி இவ்வளவு மீம்ஸுகள், இவ்வளவு அவதூறுகள் எதற்காக? அவன் தான் செல்லா காசு ஆயிற்ற. இதே திமுகவில் நான் இணைந்தால் இது ஒரு சின்ன கட்சி திமுகவில் இணைகிறது என்று சொல்வார்களா? தமிழறிவு மணியனே இணைந்து விட்டார் என்றுதான் பெருமையாக பேசுவார். 2 லட்சியங்களுக்காகத்தான் இந்த காந்திய மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். இந்த 2 பதாகைகளை சுமந்தபடிதான் என் பின்னாலே இவ்வளவு பேர் இதுவரையில் 16 ஆண்டுகள் தங்களுடைய சொந்த காசை செலவழித்துத்தான் இன்று வரை அவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள். இது ஆளே இல்லாத கட்சியா என்பதை நீங்கள் டிசம்பர் 20ஆம் தேதி ஈரோட்டுக்கு பாருங்கள். அதை தான் அவர்களுக்கு பதில் சொல்லுவேன். தமாகவில் ஏன் இணைகிறேன்? தமாக ஒன்றும் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ அல்லது இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற விஜயுடைய தாவேகா மாதிரியோ மிகப்பெரிய கட்சி இல்லை, மிகப்பெரிய சக்தி இல்லை. ஆனால் அந்த தமாகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாசன் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர். மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி அதனுடைய தலைவராக இருந்த பொழுது நான் பிறகு அவரோடு இணைந்து ஒரு 5 பொதுச் செயலாளர்களில் நான் ஒருவனாக இருந்து என்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறேன். அவர் என்னை நெஞ்சில் வைத்து போற்றியவர். அவருக்கு மிக நெருக்கமானாக இருந்தவர். 2001 ஸ்டாலினை எதிர்த்து 1000 விளக்கு தொகுதியில் நான் தான் நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தியவர். அந்த அளவுக்கு அவர் என் மீது அன்பு கொண்டவராக இருந்தார். அவரிடம் என்னென்ன நற்பண்புகள் இருந்தனவோ அவற்றை அப்படியே கொண்டு இன்றைய அரசியலில் இயங்கக்கூடிய மனிதன் வாசன். யாரையும் காயப்படுத்துகிறார் போல் அவரால் பேச முடியாது. யாரையும் கடுமையான விமர்சனங்களில் அவர் தாக்குவதும் கிடையாது. அவர் ஒரு மென்மையான மனிதர், ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கு இயங்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி யாரோடு எப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது? நான் அவற்றை குறையாக சொல்லவில்லை. அந்தந்த காலச்சூழலில் அந்தந்த அரசியல் கட்சிக்கு எது சரியோ, எதை வைத்தால் நாம் சரியான முறையில் வெற்றி கனியை சுவைக்க முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்.
அதனால் நான் திருமாவளவனையோ, மற்ற கட்சிக்காரர்களையோ இம்மையளவும் குறை சொல்ல நான் வரவில்லை. ம். சூழலுக்கேற்றார் போல் அவர்கள் அரசியலை நடத்துகிறார்கள். ம். அவர்களுடைய நோக்கம் வெற்றியை நோக்கிச் செல்வது. ம். அதனால இவர் திமுகவோடு கூட்டு வைத்தார், அதிமுகவோடு கூட்டு வைத்தார் என்றால் அதில் யாரும் விதிவிலக்கு இல்ல. ம். புரிகிறதா? இப்பொழுதும் அவர்கள் அதிமுகவோடு தான் கூட்டு ம். வைத்திருக்க கூட்டு போகிறார். அது எனக்கு தெரியும். ம். நான் இந்த அரசியலை விட்டு ம். ஏறக்குறைய விலகக்கூடிய மனோநிலைக்கு வந்து விட்டேன். ம். அப்படி என்றால் என்னை 16 ஆண்டுகளாக பின்பற்றிய இந்த தொண்டர்களை ம். அப்படியே விட்டுவிட்டு ஆதரவாக நான் மட்டும் சுயநலமாக ஒதுங்கிக் கொள்வது எந்த வகையிலும் சரியாக நிர்கதியாக இல்லை. நிற்கக்கூடுமோன்னு யோசிக்கிறீங்க. இல்லை. ஆமாம். அப்போ என்னோடு பயணித்தவர்கள் திமுகவோடு போக மாட்டார்கள். அதிமுகவில் சேர மாட்டார்கள். பாஜகவில் இணைய மாட்டார்கள். தாவேக்கான்னு ஒரு புது கட்சி இருக்கே. உங்களைப் போன்ற ரொம்ப முதுபெரும் தலைவர்களை, ரொம்ப அவர்களுடைய அரசியல் அனுபவங்களை எடுத்துக்கொள்ள தயாரா இருக்காங்களே. நேற்று செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறார். திரு செங்கோட்டையன் தமிழறிவுமணியனுக்கு பெரிய இடம் அங்க அது இருக்கிறது. அது இல்ல. எனக்கு வேண்டாம். எனக்கு அரசியலே இது போன்ற அரசியலே அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தாவேகாவை பற்றி அவர் அவர் ஒரு அவருக்கு மக்கள் நம்பிக்கையோடு ஆதரவு கொடுத்து, அவர் ஆட்சிக்கு வந்தால், அந்த ஆட்சி எப்படி நடக்கும் என்பதை காலநடையில் தான் நாம் பார்த்து பேச முடியும். இப்பொழுதே அவர் வருகிற போதே அவருக்கு எதிரான கருத்துக்களை நாம் வைப்பது சரியில்லை. இல்ல நான் அவருக்கு ஆனால் எதிராக சொல்லவில்லை. இல்ல அதுதான் என்னன்னா ஒரு வாய்ப்பு, அதாவது இப்ப அவர் நீங்கள் சொல்லும்போது ஒரு தூய்மையான அரசியலை, ஊழலற்ற அரசியலை, தூய்மையா மக்களுக்கான அரசியலை, அங்கே அந்த இடத்தை தான் அவர் இருக்கிறார். அங்கே தான் இடிக்கிறது. ம். அவர் வருகிறார். ஆ. அவர் இந்த கட்சிகளுக்கு மாற்றாக வருவதாக சொல்கிறார். சரி. அவர் பக்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள்? ம். நான் கேட்பது, அவருடைய பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். சரி. ஆதவ் அர்ஜுனா தான் மிக முக்கியமாக செயற்படுகிறார். செங்கோட்டையனை கொண்டு வந்து சேர்ப்பதில் எல்லாவற்றிலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ம். ஆதவ் அர்ஜுனா என்பவர் யார்? ம். அவருடைய முகம் என்ன? அவருடைய முகவரி என்ன? அவர் லாட்டரி சீட்டை தவறான முறையில் நடத்தி கோடி கோடியாக குவித்த ஒரு மார்ட்டின் என்கிற மனிதருடைய மருமகன். அவருடைய மகனே அதற்கும் இவருக்கும் எந்த உரிமை இல்லை என்று சொல்லிவிட்டாரே. தான் சொந்த கட்சி மாமனார் என்கிற முறையில் அவரிடம் இந்த பணம் வாங்குவதில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரே. எங்கிருந்து அந்த பணம் வந்தது? அவர் ஓ சொந்தமா நடத்துறான்னு சொல்லி பிசினஸ் என்ன பண்றாரு. நிறுவனங்களை எவ்வளவு காலமாக நடத்துகிறார்? 1. ம். சரி. 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வியூகம் அமைத்தவர்களில் அவரும் ஆதவ் அர்ஜுனா உண்டு தானே? அப்பொழுது அன்றைக்கு திமுகவில் அவர் ஏன் இருந்தார்? அந்த தப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன். அந்த தப்ப செஞ்சிருக்க கூடாதுன்னு அவரு ரிக்ரெட் இது பண்றாரு. எல்லாரும் சொல்வது. ரிக்ரெட் பண்றாரு. இல்ல எல்லாரும் சொல்லலாம். ம். இது எல்லாரும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றாப்புல செய்யலாம். அங்க போகணுங்கல்ல. சரி அங்கருந்து நீங்கள் ஏன் திருமாவளவனிடம் வந்தீங்க? ம். சரி திருமாவளவனிடருந்து ஏன் நீங்க இங்க போனீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா மேடம் இருந்தப்ப அவங்களே பாஜகவோட கூட்டு வைத்தது பிறகாக, ம். ஒரு மிகப்பெரிய தவறை நான் செய்து விட்டேன். இந்த தவறை நான் செய்திருக்க கூடாதுன்னு அவங்க அத சொன்னாங்களே. சரி, அத ரிக்ரெட் பண்ணி சொல்றாங்க தானே. சரி. அது போன்ற நம்ம அரசியல் நிகழ்வுகளை பார்க்க அதுபோல ஆதவர்ஜுனாக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? ஆதவ அர்ஜுனாவின் மீது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆதவ அர்ஜுனாக்களுக்கு எந்த பெரிய அரசியலும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எப்படி யார் யாரை வலை வீசி பிடிப்பது. பண் தாவேக்காவும் அப்படித்தானா? ஆமாம். சந்தேகமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் இன்றைக்கு அவர் வருகிறார். அவர் வருகிறார் என்றால், ஒரு லட்சியத்தோடு வருகிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ம். அவர் அவர் மனச்சாட்சியோடு அவர்கள பேசச் சொல்லுங்கள். அதிமுகவோடு மறைமுகமாக அவர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லையா? தவேகா அதிமுகவோடு மறைமுகமாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ம். இன்னொரு பக்கம் அவர் காங்கிரஸோடும் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ம். ஆ நான் கேட்கிறேன், இப்பொழுது நீங்கள் எதற்காக இப்பொழுது இவர் பிஜேபியை விட்டுவிட்டு அதிமுக வெளியே வந்தால், ம். அதிமுகவோடு தாவேகா கூட்டணி வைக்குமா? வைக்காதா? சொல்லுங்க. வாய்ப்புகள் இருக்கிறது. இருக்கலாம் இல்ல? இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு, புரட்சித் தலைவர் ஆட்சியிலும், ஜெயலலிதா ஆட்சியிலும் ஊழலே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க அத ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல ஒப்புக்கொள்றீங்களா கேட்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும். அனுபவசாலிகள் நான் நீங்கள் தான். இதையெல்லாம் நீங்கள் நேரில் இருந்து நான் பார்த்தவர்கள். நான் யாரையும் குறை சொல்லவே இப்ப தயாரா இல்ல. ஏன்னா, நான் இப்ப அரசியல் களத்தில் முழு வீச்சோடு செயற்பட போவதில்ல. அப்ப இந்த தமாகவுடன் இணைப்பு? அதுதான் என்னுடைய தொண்டர்களை கொண்டு போய் தமாகவில் இணைப்பதோடு என் பங்களிப்பு முடிகிறது. நான் ஒன்றும் பெரிதாக இயங்கப் போவதில்லை. இது தமிழ் மாநில காங்கிரஸில் முதலில் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மீம்ஸ் போடுபவரிலிருந்து உங்கள் வரையில் முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். சரி. 55 ஆண்டுகள் நானும் அரசியல் களத்தில் இருந்து விட்டேன். ம். எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறேன்.
மீண்டும், மீண்டும், மீண்டும் வந்து வைகோவை முதலமைச்சராக்க பார்த்தார், விஜயகாந்தை முதலமைச்சராக்க பார்த்தார், ரஜினியை முதலமைச்சராக்க பார்த்தார் என்று அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருப்பதை தவிர வேறொன்றும் உங்களால் சொல்ல முடியாது. ம். தமிழர் மனிதன் அரசியலை வைத்து இங்கே கொள்ளையடித்தார், அங்கே அந்த தவறு செய்தார், இங்கே இந்த திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டார் என்று ஒன்றுமே சொல்ல முடியாது. இவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது இந்த 3 பேரை பற்றித்தான். நான் கேட்கிறேன், இந்த என்னுடைய கொள்கை என்பது என்ன? நான் ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி பயணத்தை தொடங்கியவன். ம். காமராஜ் சொன்னபடி. அந்த இலக்கில் வந்துட்டு இருந்தேன். வைகோ வந்து திமுகவிலிருந்து வெளித்தள்ளப்பட்டாரு. இப்ப நான் தமிழ் மாநில காங்கிரஸ்லேயே மூப்பனாரிடம் எப்பொழுது சேர்ந்தேன்? காங்கிரஸிலிருந்து வெளித்தள்ளப்பட்ட பிறகு தானே. அவர் வெளித்தள்ளப்பட்டார். அதற்கு பிறகு அவர் வந்து தொடர்ந்து எல்லா விதமான இந்த இனம் சார்ந்த, மொழி சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் மனிதனாக முகம் காட்டி ஒரு போர் குணத்தோடு போராடினார். ம். அவர் மீது அப்பொழுது பெரிதாக இன்றைக்கு என்னென்னவோ அவதூறுகளோ அல்லது உண்மையோ நமக்கு தெரியாது. ஆனா என்னென்னவோ பேசுகிறார் மல்லை சத்யா வரையில் வெளியே வந்து. அவற்றுக்குள்ளே எல்லாம் நான் போக விரும்பவில்லை. அன்றைய சூழலில் அவர் மீது எந்த விதமான பெரிய குற்றச்சாட்டும் கிடையாது. ம். ஏற்கனவே வாஜ்பாய் அவரை விரும்பி மத்திய அமைச்சராக இருக்கச் சொன்னபோது கூட, அதில் என்னால் முடியாது என்று மற்ற 2 பேரை கொண்டு போய் அமைச்சர்களாக்கிவிட்டு இவர் வெளியே நின்றவர். எனவே ஒரு பதவி துறப்பாளனாக நான் பார்த்தேன். ஒரு போர் குணம் மிக்கவராக பார்த்தேன். அப்போது. அப்போது. அதனால் அவரை நான் ஆதரித்தது உண்மை. ம். ஒரு நாள் விஜயகாந்தை முதல்வராக்க வேண்டுமென்று நான் சொன்னதே இல்லை, ஆனால் திரு எழுதியதும் ரஜினிகாந்தை இல்லை. முன்னிறுத்தினீர்களே! சொல்றேனே, அவசரம் படுறீங்க. ம். நான் சொன்னதே இல்லை. ஆனா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லல. நான் சொல்லவில்லை. அவ்வளவுதான். அவர் வந்து அன்பு சார்ந்த மனிதன். நல்ல மனிதர். உண்மையாக ஏழை எளிய மக்கள் மீது அ ஈடுபாடு கொண்டு அவர்களுக்கு எதையாவது உருப்படியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசியலுக்கு வந்த மனிதர் விஜயகாந்த். சரி. அதில எனக்கு மாற்று கருத்து இல்ல. ம். 2014ல் நான் உருவாக்கிய அந்த கூட்டணியில் அவரும் இடம்பெறுவதற்கு நான் அவரை சந்தித்து முயன்று அந்த சூழலை உருவாக்கினேன். ஆனா நான் அவரை முதலமைச்சர் என்று எந்த பொது வெளியிலும், எந்த நிலையிலும் சொல்லவில்லை. நான் அதான் கேட்கிறேன். இது டிஜிட்டல் யுகம் இது. யார் ஒன்றை சொல்லிவிட்டு மறைக்க முடியாது. ம். மறுக்கவும் முடியாது. உடனே அதை எடுத்து போடலாம். போடு. விஜயகாந்தை முதலமைச்சராக்குவேன் என்று தமிழர் மணி முதலமைச்சராக்குவ ஆவார் என்பது போல தமிழர் மணியன் பேசியதால் ஏதோ ஒன்றை எடுத்து போடுங்க. சொல்லாததையெல்லாம் சொல்லி அவதூறுகளை பரப்புவதற்கென்றே ஒரு கூட்டம் வன்மத்தோடு காத்திருக்கிறது. என்ன காரணம் அதுக்கு? வன்மம் தான். திமுகவை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். ம். எனக்கு திமுகவின் மீது வன்மம் இருக்கிறது என்கிறார்கள். அதை விட பிழையான கருத்து எதுவும் கிடையாது. நான் சமூக ஆரோக்கியத்தை யோசிக்கிறேன். சமூக நலனை யோசிக்கிறேன். என் மாணவ பருவத்திலிருந்து தொடர்ந்து இவர்களை பார்க்கிறேன். எனக்கு அண்ணாவின் மீது கோபம் இல்லையே! எனக்கு திராவிடம் என்கிற கருத்தியல் மீதும் பெரிய முரண்பாடு இந்த இல்லையே! ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி என்று கொண்டாடப்படுவதாக திரு செல்வப்பிரந்தை உள்ளிட்ட தலைவர்களே சொல்றார். ஈ.வி.கே.சி. இளங்கோவனே அதுக்கு வந்து சொன்னார். நீங்கள் அதற்காக அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டாம். அதை ஏன் என்னிடம் வந்து சொல்றீங்க? சரி, நீங்கள் அப்ப சொன்னீங்களே அப்படி என்றால் அவர்களுக்கு காமராஜ் யார் என்று தெரியாது. காமராஜர் யார் என்று தெரியாது. இன்றைக்கு காமராஜரையே கேவலப்படுத்துகிற, காமராஜரை இழிவுபடுத்துகிற ஊடகங்களில் சில பேர் செய்வதாக எனக்கு தகவல் சொன்னார். நான் அது போன்ற மனிதர்களுடைய அந்த சேனல்களை திரும்பி கூட பார்ப்பதில்லை. யார் சொன்னாலும் நான் எனக்கு உள்ள நேரம் என்பது கடவுள் நாள் என்றான் பட்டினத்தார். ஒரு நாளும் சாதாரண நாள் அல்ல. உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், உரைத்ததே உரைத்தும், கழிந்தன கடவுள் நாளெல்லாம் என்கிறான் பட்டினத்தார். எனக்கு வாய்த்திருப்பது கடவுள் கொடுத்த நாள். இப்பொழுது அந்த வாழ்வின் விளிம்பில் இருக்கிறேன் நானு. இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால் இது போன்ற மோசமான சாக்கடைகளில் மூழ்கி என்னை நான் அசிங்கப்படுத்திக் கொள்ள தயாராக இல்ல. யார் வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும் எழுதட்டும். என் நேர்மையும், என் தூய்மையும் எல்லாருக்குமே தெரியும். முடிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் 55 ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கிறேன். இந்த அரசியல் தலைவரிடம் கை நீட்டி ரூ. 10 வாங்கினார். சொல்லுங்கள். இந்த தவறை அவர் செய்திருக்கிறார். சொல்லுங்கள். திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீர்கள்? கட்சி மாறினார், கட்சி மாறினார், கட்சி மாறினார். நான் கட்சியே மாறவில்லை என்கிறேன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன். நான் கட்சி மாறி என்றால் ஜீவா கட்சி மாறி. ஜீவா காந்தியை நேசித்தார். அவர் காந்திய ஆசிரமத்தை சிரா வயலில் நடத்தினார் காரைக்குடிக்கு பக்கத்துல. முழு காந்தியவாதியாக இருந்தார். காந்தியே அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். ம். ஆனால் பகவத்கீதையில் வந்து ஒரு ஸ்லோகத்திற்கு காந்தி கொடுத்த அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீவாவால். சதுர்வர்ண மயா சிருஷ்டம் என்று ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அது வந்து அவர் ஏற்றுக்கொள்ளல. அதனால வந்து அவர் உடனடியாக காந்தியத்திலிருந்து விடுபட்டு பெரியாரிடம் வருகிறார். ம். பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தில் அவர் இருக்கிறார். திருத்துறைப்பூண்டியில் நடக்கக்கூடிய மாநாட்டில்
பெரியாரை வைத்துக்கொண்டு ஜீவா பேசுகிறார். நீங்கள் வெறுமனே சாதி ஒழிப்பு இயக்கமாக நடத்துகிறீர்கள். வர்க்க ஒழிப்புக்கும் சேர்ந்து நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது எப்பொழுதும் பெரியாருக்கு கொஞ்சம் எதிர்குரல் கொடுத்தாலும் அவர் எரிச்சல் அடைவார். பெரியார் உடனே சொல்கிறார், "நான் வயதானவன். எல்லாவற்றுக்கும் போராட என்னால் முடியாது. நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள். நீங்கள் போய் போராடுங்கள்" என்றார். சரி, இது சரிப்படாது என்று அவர் வெளியே வந்தார். சமதர்ம சுயமரியாதை இயக்கம் என்று தொடங்கினார். ம். புரியுதா? ம். சோசலிஸ்ட் காங்கிரஸில் அவர் இடம் பெற்றார். டாங்கே வந்து திருச்சியில் மாநாடு போட்ட பொழுது, அந்த மாநாட்டில் டாங்கே இவர் அழைக்கிறார் ஜீவா. டாங்கே திருச்சியில் வந்து ஜீவா போட்ட மாநாட்டில் பேசுகிறார். ம். காங்கிரஸ் என்பது வெகுஜன இயக்கம். எனவே அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டுதான் நாம் நம்முடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ம். எனவே ஒரு சோசலிஸ்ட் காங்கிரஸாகவும் காங்கிரஸ் சோசலிஸ்டாகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் கம்யூனிஸ்ட் ஆகிறார். பல கட்சிகள் மாறினார். அவர் அதனால் ₹1 சம்பாதித்தாரா? கட்சிக்காரன் என்பவன் வேறு, கொள்கைக்காரன் என்பவன் வேறு. எப்படி ஜீவா கொள்கைக்காரனோ, தமிழறிவு மணியன் ஒரு கொள்கைக்காரன். நான் கேட்கிறேன், என் தொடக்கம் தொட்டு தேய்ந்து போன கட்சிகளில் இருந்து நான் தேய்ந்திருக்கிறேன். ம். சுயநலத்தோடு அரசியலை எனக்கென்று செய்ய வேண்டும் என்றால், என்றோ நான் திமுகவில் சேர்ந்திருக்கலாம், அதிமுகவில் சேர்ந்திருக்கலாம், அல்லது வைகோ பற்றி பேசும்போது மதிமுகவில் சேர்ந்திருக்கலாம், பாமகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன. ம். வளர்ந்த கட்சிகள், வளரும் கட்சிகள் என்று. அவற்றில் ஒன்றை கூட நான் திரும்பி பார்க்கவில்லையே. நான் இருந்தது ஒரே ஜனதா பரிவாரம் என்று அதற்கு பெயர். ம். நான் காங்கிரஸ்காரனாக காமராஜர் காலடியில் போய் விழுந்தேன். அவர் இருக்கும்போதே காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. அவர் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தார். நான் அவரோடு இருந்தேன். அந்த ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஜனதா ஆச்சு. அந்த ஜனதா தான் ஜனதா தளம் ஆச்சு. அந்த ஜனதா தளத்தின் ஒரு பிரிவாகத்தான் ராமகிருஷ்ண ஹெக்டே லோக் சக்தி ஆச்சு. அந்த லோக் சக்தியில இருந்து மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் வரும்போது, காங்கிரஸ்ல இருந்து வந்தது தான் தமிழ் மாநில காங்கிரஸ். அதை விட்டு நான் எங்காவது வெளியே போனேனா? இதையெல்லாம் வந்து நீங்க அவதூறுகளை பரப்பக்கூடியவர்களுக்கு தேர் ஷுட் நாட் பி எனி ரைம்ஸ் அண்ட் ரீசன்ஸ். அவர்களின் நோக்கம் என்ன? ஒருவனுடைய சித்திரத்தை சீரழிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும். ம். அதனால் இவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட்டு என் காலத்தை கழிக்க நான் தயாராக இல்லை. ம். இப்ப நீங்க 2020ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்திருந்தீங்க. காந்திய மக்கள் இயக்கம் வந்து அதோட என்னுடைய அரசியல் தேர்தல் அரசியல்ல நான் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரை நான் அதில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இருக்கப்படல அப்படின்னு. நான் தேர்தலிருந்து அரசியலிருந்து விடைபெற்று விடுவேன். உயிர் மூச்சு இருக்கும். அதற்கு பிறகாக காமராஜர் மக்கள் கட்சி அறிவிப்பது. இப்போ தமிழ் மாநில காங்கிரசுடன் சென்று உங்கள் தொண்டர்களை அவர்களுடன் அங்க கட்சியோட ஐக்கியப்படுத்தப் போவேன்னு சொல்கிறீர்கள். புரியலையே இது. இந்த மாதிரி போய் நீங்க ஸ்டாலின் கேட்பீங்களா? நான் ஒரு இத மாதிரி நீங்க ஸ்டாலின் போய் உட்கார்ந்து கேட்பீங்களா? அப்ப நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கு நீங்க சொன்னீங்களே, இன்றைக்கு நீங்க இப்படி சொன்னீங்க. மதுவிலக்கு 2016ல் பூரண மதுவிலக்கு வரும் என்று முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னீர்களே. 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுவிலக்கு சம்பந்தமாக ஒரு குறிப்பு கூட இல்லையே. உங்களால் கேட்க முடியுமா? என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன திமுகவிடம் வன்மம்? எனக்கு ஒன்றுமே கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்கு இங்கே யாருக்கும் அவர்களுக்கு முடியலையா? அல்லது அவர்கள் அதற்கான தெளிவு இல்லையா? எனக்கு புரியல. அரசியல் அறிவு இல்லைன்னு அப்படியெல்லாம் நான் தவறான வார்த்தைகளை எல்லாம் மற்றவர்களைப் போல படித்து போய் பேசுற ஆள் இல்லை. எல்லாருக்கும் அறிவை ஆண்டவன் குடுத்திருக்கான். பகுத்தறிவு. அரசியல் அறிவு அரசியல் அறிவு எல்லாருக்கும் தான் இருக்கு. அத பற்றி பிரச்சனை இல்ல. நான் கேட்பது, எனக்கு என்ன கோபம்? நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தனை பேரும் ஆண்டிகளாகத்தானே இருந்தீர்கள். அ நீங்க திராவிட கட்சிகள், நான் யாரையும் பிரிச்சே பேசல. குறிப்பிட்டுன்னு சொல்லல. திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும் எல்லாரையும் தான் சொல்றேன். இன்றைக்கு அத்தனை பேரும் கோடி கோடியாக குவித்து வைத்து அதிலேயே நீங்கள் வந்து குபேரவாசிகளாக வலம் வருகிறீர்கள். எப்படி? கேட்டால் நீங்கள் சொல்கிறீர்கள், நாங்கள் இத்தனை கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறோம், இத்தனை மருத்துவமனைகளை வைத்திருக்கிறோம், அதன் மூலம் எங்களுக்கு வருமானம். அது எப்படி? அந்த கல்வி நிலையம் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த மருத்துவமனைகள் உங்களுக்கு எப்படி வந்தது? உங்கள் தோற்றத்திலிருந்து சொல்லுங்கள் எங்களுக்கு. முழுக்க முழுக்க இந்த அரசியலை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் சொத்தை சூறையாடித்தானே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். இந்த கோபம் பொதுமக்களுக்கு இல்லை என்றால் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் காந்தியம் என்பது தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை இருந்தால்தான் அவன் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன், இட் இஸ் அ மிஷன். அது ஒரு வேள்வி. அங்கதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப உங்களை போன்று கொள்கையை தூக்கி பிடித்திருக்கக்கூடியவர்கள், 50 ஆண்டு காலம் ஒரு இலக்கை நோக்கி, ஒரு கொள்கையை நோக்கி பயணித்தவர்கள், ஒரு கட்சியிலிருந்து இது நோக்கி செல்ல முடியல. அப்போ இதை போன்று செய்யவர்களுக்கு இது போல செய்யவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா? சத்தியமான வார்த்தை அது. இனிமேல் வந்து ஒழுக்கமும், உண்மையும், நேர்மையும், கொள்கை பிடிப்பும், லட்சிய தாகமும் கொண்டவர்களுக்கு அரசியலில் இடமே கிடையாது.
கிடையாது. அதனால் நான் இதுல கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் ஹூ இஸ் பெட்டர்? இந்த ஒரு இடத்துக்கு தான் போய் நீங்க நிக்க முடியும். புரியுதா? 10% பியூரா யார் இருக்கான்? அப்படியெல்லாம் நீங்க இனி பார்க்க முடியாது. இன்று அந்த அது தளமும் இல்லை. காலம் இல்லை. இது காந்திய யுகம் இல்ல. ம். காந்திய யுகமாக இருந்தால் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இது பி எ ரோமன் வென் யூ ஆர் அட் ரோமன்னா. ம். புரியுதா? நிர்வாணிகளுக்கு நடுவிலே நீங்கள் கோவணம் கட்டிக் கொண்டு நின்றால் நீங்கள் தான் அருவருப்பானவராக மற்றவர்களுக்கு தெரிவீங்க. அதத்தான் இன்றைக்கு திட்டமிட்டு இவர்கள் செய்யக்கூடிய விஷயம். இவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்ல. நான் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். இப்ப ஒருத்தர் சொல்றார், நீங்கள் தூய்மையானவர், நேர்மையானவர் நீங்க சொல்லக்கூடாது. மற்றவர்கள் தான் சொல்லணும். மற்றவன் தான் நீங்க தான் அவதூறுகளை அள்ளி தெளிப்பதைத்தானே வைத்திருக்கீங்க. அப்ப என்னுடைய நேர்மையும், தூய்மையும் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதுதானே உங்களுடைய முயற்சி. தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையில் தன்னை புகழ்தலும் தகும் என்கிறது நன்னூல் சூத்திரம். ம். நீ தமிழை சொல்ற, ஆனா தமிழே உனக்கு தெரியாதே. நீ சங்க இலக்கியம் தொட்டு இன்று வரையில் தமிழே உனக்கு தெரியாதப்பா. தமிழை வைத்து நீங்கள் வியாபாரிகளாக வளர்ந்தவர்கள். தமிழ் உங்களால் வளரவே இல்ல. புரியுதா? நீங்க தமிழை வளர்த்தவர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியும். தமிழால் வளர்ந்தவர்கள் யார் என்பதும் எனக்கு புரியும். இல்லன்னா இன்னைக்கு இந்த உள்ள சூழல்ல 85,000 பேர் முதுநிலை பட்டதாரிகளுக்கு தேர்வு எழுதுவதில் தமிழில் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு, அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? தமிழர் ஆட்சின்றீங்க. தமிழ் எங்கள் மூச்சுன்றீங்க. தமிழை வைத்து நீங்கள் பிழைக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்குள்ள உட்கார வைத்து உங்களிடம் தமிழ் சார்ந்து ஒரு 10 கேள்வி நான் கேட்கிறேன். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நான் தமிழை சுவாசிப்பவன். இந்த ஈழத்தமிழனுக்காக நான் ஏன் குரல் கொடுக்கணும்? நான் ஏன் காங்கிரஸை விட்டு வெளியே வரணும்? நான் ஏன் கலைஞர் எனக்கு கொடுத்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வரணும்? காங்கிரசின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து பொதுச் செயலாளரிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வரை தூக்கி எறிந்துவிட்டு ஏன் வரணும்? என் இனம், என் மொழி இதை நான் என்றைக்கு விட்டு கொடுத்தது இல்லை. ஆனால் அதற்காக இனத்தையும் மொழியையும் சொல்லி மக்களிடம் பிளவு சக்தியாக ஒரு அரசியல் நடத்த நான் தயாராக இல்லை. அப்படி நடத்தி இருந்தேன்னா இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றலுக்கு என்றைக்கும் நான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்தில் உரிய அங்கீகாரத்தோடு உலா வந்திருப்பேன். ஏனென்றால் இவர்களை ஏமாற்றுவதற்கு அது ஒன்று போதும். நீங்க நல்ல தமிழ் பேசி தமிழ் உணர்வு உள்ளவனாக மற்றவர்களிடம் தமிழுக்காக உயிரை கொடுப்பவன் போல் நடித்து தமிழ் இனம், தமிழ் மொழி நடித்தாலே போதும். நடிப்பது போதும். வேடதாரிகளாக இருந்தால் போதும். பைபிளில் கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்வார், வெளிவேடக்காரர்களே நீங்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கல்லறையின் உள்ளே, கல்லறைக்கு வெளியே பார்த்தால் ஒவ்வொரு கல்லறையும் பளீர்னு இருக்கும். நீங்க எந்த கல்லறைக்கு போய் பாருங்க, பளீர்னு பளிச்சுன்னு இருக்கும். அது அழகா இருக்கும். பளிங்கள் கூட மார்பிள் ஸ்டோன்ல கூட பதிஞ்சிருப்பான். ஆனால் கல்லறைக்கு உள்ளே இருப்பது எலும்பு கூடுகள் தான். கல்லறைக்கு உள்ளே இருக்கக்கூடியது எலும்பு கூடுகள், ஆனால் வெளியே தெரிவது பளிங்கு சுவர்கள். ஆக நீங்கள் உள்ளே இருப்பது இந்த எலும்பு கூடு எப்படி நினம் அழுகி நாரி எலும்பாகி எலும்பு சிதைந்து கிடக்கிறதோ அப்படி உள்ளுக்குள் அழுகி கிடக்கிறீர்கள். ஆனால் வெளியே நீங்கள் வேடதாரிகளாக இருக்கிறீர்கள். வேடதாரிகளேன்னு கர்த்தர் சொல்றார், நான் சொல்லல. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இந்த அரசியல் உலகத்தில் நடித்தால் நீங்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு போகலாம். எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து உடனே மேலே வரது தெரியாது. 55 வருஷத்தை நீங்க நல்லா யோசிங்க. நான் இருந்த ஜனதா கட்சி என்ன தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் அந்த கட்சி காமராஜர் இறந்த பிறகும் 1971 காமராஜ் தேர்தல் சந்தித்தார். அதற்கு பிறகு 77 காமராஜர் இல்லாமல் ஜனதா கட்சி தனியாக சட்டமன்றத்தில் நின்றது. நாடாளுமன்றத்தில் திமுகவோடு கூட்டணி வைத்ததை எதிர்த்ததனால் தனியாக நின்று 16 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. இன்றைக்கு ஒரு கட்சி கூட்டணிகளை வைத்தே நாம் 18 விழுக்காடு வாக்குகளை பெற்றுவிட்டால் அல்லது 19 விழுக்காடு வாக்குகளை பெற்றுவிட்டால் ஒரு சாதனைன்னு சொல்றோம். ஜனதா கட்சி தனியாக நின்று 16% வாக்குகளை பெற்றது. அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்தது. அதனோட தேர்ந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிற வரை அதுல தான் நான் இருந்தேன். அதுதான் ஜனதா தளமாச்சு. அதுதான் ஒவ்வொரு இடமா மாறிச்சு. அதுலதான் நான் இருந்து என் வாழ்வை தொலைச்சேன். உங்களை பற்றி தெரியாதவர்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். அவர்களுக்கான விமர்சனத்துக்காக அதற்காக இல்லை, இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு நான் நேரடியா பதில் சொல்றேன். அதாவது காந்தி இதை புரிந்து கொள்ளணும். காந்திய மக்கள் இயக்கம் என்பது
முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் இல்லாத மக்கள் நலனுக்காக சேவையாற்றுவதற்காக பிறந்த இயக்கம். ஒரு இயக்கம் அது. அது இயக்கம். அதனால தான் இதை தொடங்கும்போது இந்த காந்திய மக்கள் இயக்கத்துடைய கொடியை ஐயா நல்லக்கண்ணு, ம். இன்றைக்கும் அவர் 100 வயது கடந்து இருக்கிறார். அவரைப் போன்ற மனிதர்களை காண்பது அரிது. அப்படி ஒரு தூய்மையான அந்த மனிதரைப் பற்றி நான் பேசியது கூட பெறக்கரிய ஒரு மனிதன். அவருடைய பெருமைகளை நான் பேசியது YouTubeல் இன்றைக்கு நீங்க காணொளி பார்க்கலாம். இருக்கு. அவரை நான் வரவழைத்து, ஐயா நீங்கள் காந்திய மக்கள் இயக்க கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும்னு சொன்னேன். ம். அப்போ அவர் சொன்னார், ஒரு கம்யூனிஸ்ட் தன் கட்சி கொடியை தவிர வேறு எந்த கொடியையும் கையில் சுமக்க மாட்டான்னு சொன்னார். ம். ஐயா நீங்க காந்திய கம்யூனிஸ்ட். யூ ஆர் அ நான் வயலன்ட் கம்யூனிஸ்ட். ம். காந்தியே சொல்றார். ஐ அம் அ கம்யூனிஸ்ட். பட் ஐ அம் அ நான் வயலன்ட் கம்யூனிஸ்ட்ன்றார். ம். அதனால நீங்க உங்களை விட தகுதியானவர் இல்ல. இது சேவைக்காக தான் உருவாக்குறோம். இந்த ம். கொடிய அவர் அவர் தொடங்கி வச்சார். தேர்தல் கட்சி இல்ல. இது ஒரு இல்ல. இயக்கமாக ஆமா. அவர் தான் கொடியை வந்து வெளி வெளியிட்டார். இந்த விளக்கை ஏற்றி வைத்தது நண்பர் நடிகர் சிவகுமார் அவர்கள் தான் விளக்கை ஏற்றி வைத்தார். அன்றைக்கு தொடங்கணும். இது சேவை செய்வதற்காகத்தான். நிறைய மனிதர்கள் இதில சேர்ந்து கொண்டே இருந்தார். இது தன்னார்வலர்களாக. தன்னார்வலர்களாக, படித்தவர்கள், ஒரு சமூக நலனுக்காக இந்த இயக்கம் பிறந்திருக்கிறது என்று ஏராளமான பேர் இந்த கட்சியில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே 3,00,000 பேர் இந்த கட்சியில் அதற்கான எல்லா உறுப்பினர்களும் இருக்கும். இது ஆள் இல்லாத கட்சின்னு சொல்றவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது எல்லாத்தையும் திறந்து காட்டலாம். அதுதான் 20ஆம் தேதி. ஆமா. அது அது 20ஆம் தேதிக்காக நான் 3,00,000 பேர் கொண்டு வந்து திரட்டி வரணும்னா, நான் மார்ட்டினுக்கு மருமகனா இருக்கணும். சரி. புரிகிறதா? அதனால எல்லாரையும் அவனவன் என் கட்சியில் இருப்பவன் 24 மணி நேர ஊழியன் கிடையாது. எல்லாமே அவரவருக்கான தொழில் இருக்கிறது. எஞ்சிய நேரத்தில் அவர்கள் அரசியல் பணியில் ஈடுபடுவார்கள். சமூக பணியில் ஈடுபடுவார்கள். புரிகிறதா? நான் சொன்னேன். இது இப்படித்தான் நடந்தது. வளர்ந்தது. ம். அதனால நம்ம அதிகாரம் சார்ந்த அரசியலை தான் நடத்தணும். வெறுமனே கூடி நாம என்னதான் 4 பேருக்கு தொண்டு செய்றோம். இங்க போய் சாக்கடைய சுத்தப்படுத்துறோம். அங்க போய் பள்ளிக்கூடத்துல கழிப்பறைய சுத்தப்படுத்துறோம். இதெல்லாம் திருப்பூர்ல செஞ்சிருக்கோம் நாங்க. ம். அரசு பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறைகளை சுத்தப்படுத்துவதில இருந்து, சாக்கடைய சுத்தப்படுத்துறதுன்னு பல்வேறு விஷயங்கள செஞ்சிருக்கோம். இதெல்லாம் செய்வதனால எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நீங்க நினைக்கிற மாரி நன்மை விளைவிக்கணும்னா, நம்ம தேர்தல் அரசியல்ல தான் ஈடுபடணும். என் கருத்தை பிரதிபலிக்க அங்க ஒரு ஆள் இல்ல. ஆனா ஆனால் வெகு வெகு பெருவாரியான இளைஞர்கள் அதில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தை முன்மொழிகிறாங்க. பெருவாரியா இல்ல. 100 100% பேர். என் ஒருத்தன கழிச்சேன்னா 99% இந்த கருத்துல இருந்தபோது என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. சரி. சரி, தேர்தல் அரசியல் நாம நிற்கலாம். ம். என்பதற்கு பிறகு தான் அது தேர்தல் அரசியலுக்கு தொடங்குது. 2016ல் நான் சொன்னேன், ஒரு 25 இடங்களை தேர்ந்தெடுத்து, எந்த விதமான களங்கமும், கறையும் இல்லாத, ம். மக்களுக்கு சேவை செய்து கொண்டு நற்பணியை ஈடுபட்டு நற்பெயரை பெற்றிருக்கிற ம். மக்கள் நம் கட்சியில் இருந்தால், அவர்களை தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களாக ஆக்குவோம்னு, அப்படித்தான் நாங்க 25 இடங்களில் 6 மாதத்திற்கு முன்பே வேட்பாளர் 2016ல் நாங்க அறிவிச்சுட்டோம். ம். இதில் எந்த குறைபாடு இவர் மீது இருந்தாலும் சொன்னால், அவரை நாங்கள் விலக்கி விடுவோம்னு சொன்னோம். இது நான் அந்த அறிவிப்பையும் குடுத்துட்டீங்க. அறிவிப்பும் குடுத்தேன். தொடர்ந்து இந்த 25 தொகுதியில் நான் போய் பேசிக்கொண்டே இருந்தேன். ம். பொதுமக்களிடம் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அந்த குறைந்தது 2000 வாக்குகளாவது பெற வரும். வேண்டும். ஒரு 25 இடங்களில் 2000 வாக்குகள் என்றால் 50,000 வாக்குகள் கிடைத்திருக்கு. 50,000 என்றாலும் இன்றைய சீர்திருத்த சூழலுக்கு சமூகத்தில் 50,000 பேர் நம்மோடு இருக்கிறார்கள். ஒரு இந்த 50,000 நாளை 50,00,000 மாறும். இந்த நம்பிக்கையோடு நடக்கலாம் என்பதற்கான முயற்சி அது. எல்லா இடங்களிலும் நான் எதிர்பார்ப்பது வெற்றி அல்ல. குறைந்தது 2000 ம் வாக்குகள் கிடைத்தால் போதும். அது கூட கிடைக்கவில்லை என்றால் இந்த கட்சியை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என்று நான் சொன்னேன். சரி. அதில ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ம். அதுக்கு பிறகு இந்த கட்சியை நடத்துவதால் என்ன பயன் நான் சொன்னேன். அந்த 16 இடங்கள்ல எல்லாம் நின்னேன். இதில ஒரு வேடிக்கை என்னன்னா, ஊட்டியில நான் ஒரு வேட்பாளர் நிறுத்தி, ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி, படுகர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி, அந்த படுகர் சமூகத்திற்கு நிறைய சேவைகள் செய்யக்கூடிய பெண்மணி. அவரை முன்னிலைப்படுத்தி நின்னேன். அந்த நேரத்தில் நம்ம அ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆலோசகராக நீண்ட காலம் இருந்த போன்ற. பொன்ராஜ். அவர் ஒரு அமைப்பை வைத்திருந்தார். அவரும் என்னோடு சேர்ந்து ம். இருவரும் கூட்டாக வேட்பாளரை நின்னோம். 2 பேரும் சேர்ந்து அந்த நீலகிரியில ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பேசுறோம்.
பெருங்கூட்டம். நான் ஏறக்குறைய ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேலே இந்த திராவிட கட்சிகளால் தமிழகம் அடைந்த இன்னல்கள், இடையூறுகள், சீரழிவு இவற்றையெல்லாம் விளக்கமாகச் சொல்லி, இதற்கு ஒரு மாற்று அரசியல் மலர வேண்டும். அதனால மாற்று அரசியலுக்கான முயற்சி தான் இந்த 25 வேட்பாளர்கள். ம். ஆனா இவர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும்னு சொல்றேன். பேசிட்டு நான் கீழ இறங்குனேன். என்னை ஒரு 20 பேர் சூழ்ந்துக்கினாங்க. "ரொம்ப அற்புதமா பேசுனீங்கய்யா. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதெல்லாம் இருக்கட்டும்யா. ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ குடுப்பீங்க?" அங்கேயே கேட்டான். அந்த மேடைக்கு கீழ இறங்குனதுமே, "ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு குடுப்பீங்க?" அன்றைக்கே நான் செத்து போயிட்டேன். இந்த மக்களிடம் போய் நாம நம் வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். மாற்றத்தை நோக்கி இது எதிர்பார்த்து மாற்றமே வராது. இப்ப 2016ல் இந்த அனுபவம் கிடைத்த பிறகு நாம் தேர்தலில் நிற்பதில்ல. தேர்தலில் நான் சொல்லிட்டேன். நான் தேர்தல் இந்த விஷ பரீட்சைக்கு நான் தயாராயிட்டேன். பணத்தை மட்டுமே மையமாக வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் களம் இது. இதில் போய் நின்று நீங்கள் ஏன் அவமானத்தை சந்திக்கணும்? பேசாம சேவையாற்றுவதோடு இரு. அப்படித்தான் அதுல இருந்தேன். இப்ப 6 ஆண்டுகளுக்கு எ எலக்ஷன் கமிஷன் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் சொல்றேன். ம். இப்ப இந்த 14 ஆண்டுகளாக இந்த கட்சி இந்த காந்திய மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கைம்மாறு கருதாமல் சேவை செய்தவர்கள். நான் கேட்கிறேன், எந்த கட்சியிலயா தலைவனே அவன் வருமானத்த பணத்தையும் குடுத்து கட்சி நடத்துறான்? எனக்கு வரக்கூடிய பென்ஷன் 35,000 அதுல நான் ரூ. 1000 மாதந்தோறும் நான் குடுக்குறேன். தமிழ்நாட்டில் இந்த ஒரு நல்லவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள், புரியுதா? 500, 100, 1000 என்று கொடுப்பதை வைத்துத் தான், இது 16 ஆண்டுகளாக இது நடந்திருக்கிறது. இந்த இயக்கம். இந்த இயக்கம். அதற்கு ஒரு அலுவலகத்துக்கே 25,000 வாடகை. அதுக்கு ஒரு மேலாளர் ஒருவர் அவருக்கு 15,000 மாத ஊதியம். இதுவே 40,000 ஆயிடுச்சு. மற்ற செலவுகள் எல்லாமே ஒரு 60,000 ஆகிறத நாங்கள் சுமக்கிறோம். புரியுதா? இயக்கத்தினர் இயக்கத்திலிருந்து நாங்கள் சுமக்கிறோம் சேர்ந்து. இப்பொழுது என்ன தேர்தல் கமிஷன்லேருந்து ஓலை வருதுன்னா, கடந்த 6 ஆண்டுகளாக நீங்கள் தேர்தலில் நிற்கவில்லை. பதிவு செய்யப்பட்ட கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாது? என்று தேர்தல் கமிஷன் கேட்கிறது. நான் கேட்கிறேன், இந்த ஊழலை நினைத்தால் தேர்தல் கமிஷனால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஜிஎஸ்டியில மட்டும் ஒரு மாதத்திற்கும் 1,00,000 கோடிக்கு மேல வருது. ம். மத்திய அரசில் பணமாக குவிகிறது. தேர்தலை நான் என் கண் முன்னால் பார்த்திருக்கிறேன். சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் 3மே ஒரே நாளில் நடக்கும். 3க்கும் நீங்க வாக்களிக்கலாம். புரியுதா? அப்படி 3ம் ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிலையை மறுபடியும் கொண்டு வந்து, எவன் வேட்பாளராக நிற்பதா இருந்தாலும் அவன் சொந்த காசு செலவழிக்கக் கூடாது. உனக்கு ஒரு தொகுதியில 3,00,000 வாக்காளர் இருக்காங்களா? 3,00,000 பேம்ப்ளெட்ட உன் கையில அடிச்சு தேர்தல் கமிஷன் குடுத்துரும். ஒவ்வொரு வேட்பாளருக்கும். ஒவ்வொரு வேட்பாளரும். அவன் கொண்டு போய் டோர் டு டோர் போய் கேன்வாஸ் பண்ணட்டும், அது குடுக்கட்டும். இதை தாண்டி அவன் ஏதாவது ஒரு பைசா செலவழித்தால் உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இப்படி ஒரு தேர்தல் சீர்திருத்தம் வரட்டும். ஊழல்ல பெரும்பகுதி குறையும். காரணம் என்ன? இன்னைக்கு ஒவ்வொரு கட்சி நான் திமுகவையோ, அதிமுகவையோ மற்றவற்றையோ குறை சொல்லி தனிப்பட்ட பயன் குறை இல்ல. நீங்க இன்னைக்கு ரூ. 2,000 குடுத்தா தான் ஒருத்தன் தேர்தல்ல ஓட்டு போடுவேன்னு சொல்றான்னா, இப்ப 4,00,00,000 பேர் ஓட்டு போடுறான். 8,00,00,000 பேர் இருக்கான். 6,00,00,000 பேர் வாக்காளரா இருக்கான். 6,00,00,000 பேர்ல இவர்கள் ஒரு 3,00,00,000 பேரையாவது தன் பக்கம் இழுக்கணும். அப்பதான் இவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ரூ. 2,000 குடுக்கணும்னா, இப்பொழுது 2,000 5,000 கூட நாளைக்கு இந்த வரக்கூடிய தேர்தல்ல போகலாம். இதற்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? அப்ப இந்த ஆட்சியில் இருக்கிற பொழுது நன்றாக கொள்ளையடித்து, அதை இவர்கள் கொண்டு போய் கொடுத்து, அதை மறுபடியும் இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற ஒரு விஷச் சுழலில் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. காசு கொடுத்து வாக்கு கேட்கிற அந்த காரியமே கிடையாது கேரளாவுல. ஆனா இங்க தமிழன் கெட்டு போயிட்டானே! ஸோ கட்சி போய் தமிழ் மாநில காங்கிரஸில் இணைகிறது. அவ்வளவுதான். தமிழர் மணியன் தீவிர அரசியல் இனி செய்வதாக இல்ல. நல்லவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க முன்வாருங்கள். அப்படி வராத வரையில் இந்த தமிழ் சமூகத்தில் எந்த நல்ல மாற்றமும் நிகழாது. இதுதான் எப்பொழுதும் என்னுடைய செய்தி. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி தம்பி. வணக்கம்.